வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. மோடி அவர்கள் புதிய சட்டத்தை ஒன்று பாஸ் பண்ணியிருக்காரு. இதான் இன்றைக்கி பெரிய விவாத பொருளாக இருக்குது. தேர்தல் கமிஷனுக்கு நோட்டீஸும் கொடுத்தாச்சு. தேர்தல் கமிஷனுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அப்படின்னோடனே பல பேர் முகத்தில் பரவசத்தை பார்க்குறோம். இன்றைக்கி தேர்தல் கமிஷன் யாருடைய கையில் இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம சொல்லி தெரிய வேணாம். தேர்தல் கமிஷன் தொடர்ந்து அத்துமீறலில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மும்பை தேர்தலில் ஏற்கனவே நேற்றே சொல்லிட்டாரு ராஜ் தாக்கரே பாருங்கள், தேர்தல் ஆணையரை உடனே இடைநீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. தொடர்ந்து பீகார் தேர்தல் ஆகட்டும், மகாராஷ்டிரா தேர்தல் ஆகட்டும், அதுக்கப்புறம் நடந்த ஹரியானா, டெல்லி எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் வாக்கு திருட்டு நடக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது இன்றைக்கி மோடி அவர்கள் பண்ணுற சில விஷயம்லாம் பார்த்திங்கன்னா பல விஷயம் அவர் பண்ணுறது பிரச்சனை தான். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றம் போட்டிருக்கு. அந்த உச்சநீதிமன்றம் போட்ட உத்தரவு என்ன, தேர்தல் கமிஷன் நோட்டீஸ்க்கு என்ன பதிலளிக்க போகிறாங்க. அதாவது இந்திய திருநாட்டில் இன்றைக்கி ஜனநாயக முறைப்படி ஆட்சி நடந்ததாக நம்ம சொல்லி கொண்டு இருந்தாலும் ஜனநாயகம் சொல்லிட்டு ஒரு சர்வாதிகாரத்தை நிலைநாட்டி கொண்டிருக்கிறார் மோடி. கிட்டத்தட்ட எல்லா துறைகளும் மோடியினுடைய காலடியில் விழுந்து விட்டது. அப்போ தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற ஒன்றும் அதுக்கு விதிவிலக்கல்ல. சரி, அந்த ஆர்டிக்கல் 13, அதாவது இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தில் ஒரு புது பிரிவை சேர்த்துருக்காரு மோடி. அந்த 16 என்ன சொல்லுது அப்படின்னா, ஏன் இந்த 16 இன்றைக்கி வெகுஜன மக்கள் எதிர்க்கிறாங்க. அப்புறம் ஒரு தனியார் தொண்டு நிறுவனம் தான் இது கேஸ் போட்டிருக்காங்க, ஒரு வழக்கறிஞர். இதை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த நோட்டீஸுக்கு பின்னால் இப்போ மோடி அவர்கள் பதில் சொல்ல போகிறார். அப்படி பதிலே சொன்னாலும் அது இன்றைக்கி போகக்கூடிய நாட்களில் மோடிக்கு பின்னடைவு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, என்ன தான் பண்ணுறாங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தேர்தல் ஆணையம் இன்றைக்கி எப்படி செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த தேர்தல் ஆணைய விதிகளில் ஒரு திருத்தம் கொண்டு வந்தார் KM ஜோசப் தலைமையிலான நீதியரசர். எதுக்கு அந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்தார்னா, இன்றைக்கி நாட்டில் தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நடைமுறை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதற்கு முன்பு ஜவஹர்லால் நேரு ஆகட்டும், இந்திரா காந்தி அம்மா ஆகட்டும், ராஜீவ்காந்தி, நரசிம்மராவ் சொல்லிக்கிட்டே போகலாம், தேவகவுடா நிறைய பேர் வந்தாங்க. ஆனால் எல்லாருமே பணத்தை கொடுத்து MLAக்கு வாங்குவாங்க. இப்போ நரசிம்மராவ் மூர்த்தி இவர் ஹேமந்த் சோரன் அவங்க அப்பா சிபுசோரன் அவங்க கட்சி கட்டில் காசு கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய எம்பிக்களெல்லாம் விலைக்கு வாங்கினது தெரியும். விலைக்கு வாங்கி தனியாக ஆட்சிலாம் பண்ணார். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது மாறி இருக்குது. எப்படி, எதுக்கு MLAக்களை விலைக்கு வாங்கணும், ஒட்டுமொத்தமாக தேர்தல் ஆணையத்தை கையில் வச்சுக்கிட்டா ஓட்டிங் மிஷின்லேருந்து பல விஷயம் கேட்டிருக்குங்கிறது இது புதிய ஃபார்முலா, மோடி ஃபார்முலா. அப்போ கடந்த காலங்களில் காங்கிரஸ் பண்ணும்போது ஐயோ காங்கிரஸ் எல்லா மாநில அரசுகளையும் கலைக்குது அப்படின்னு ஒரு காலத்தில் சொல்லிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி மாநிலத்தெல்லாம் கலைக்க வேணாம், அரசுகளை கலைக்கவே வேணாம், அங்கே இருக்கக்கூடிய MLAக்களை விலைக்கு வாங்கிட வேண்டிதான். குறிப்பாக பார்த்திங்கன்னா கோவா, மணிப்பூரில் பார்த்திங்கன்னா அங்கே பிஜேபியே இல்லை, 2 கட்சி தான் இருந்தது. அதில் ஒரு கட்சியில் இருக்க MLAக்கெல்லாம் விலைக்கு வாங்கி பிஜேபி ஆட்சி அமைச்சிருச்சு. இன்றைக்கி மணிப்பூரில் அப்படி தான் அமைத்திருக்கிறார்கள், கோவாவில் அப்படி தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க, நாகாலாந்தில் அப்படி தான் அமைச்சிருக்கார்கள், பல ஸ்டேட்டில் அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக என்ன நடக்குது, தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி அடாவடியான பிரச்சனை பண்ணும்போது தேர்தல் ஆணையருக்கு பாதிப்பு வரும். அந்த தேர்தல் ஆணையருக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும். அந்த பாதுகாப்புக்கு பல நடவடிக்கைகளை மோடி எடுத்துகிட்டு இருக்கார். குறிப்பாக பார்த்திங்கன்னா ஜோசப் அவர்கள், நீதியரசர் ஜோசப் அவர்கள் என்ன சொன்னார்னா, திருத்தம் என்ன சொன்னார்னா, இன்றைக்கி ஒரு தேர்தல் ஆணையரை நியமிக்கணும்னா அதுக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசர் கவர்மெண்ட் சைட்லேருந்து மோடி அவர்கள், அதுக்கப்புறம் ராகுல் காந்தி 3 பேர் சேர்ந்து தான் தேர்ந்தெடுக்கணும். KM ஜோசப் தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இதை வலியுறுத்துச்சு. இது இப்படியே போயிட்டு இருக்கும்போது பார்லிமெண்ட்டில் புதுசாக மோடி ஒன்று கொண்டு வரார், புதிய நடைமுறை. அதன் பிரகாரம் பார்த்திங்கன்னா மோடி, அமித்ஷா, ராகுல் இந்த 3 பேர் இருந்தால் போதும், அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வராரு. எதிர்க்கட்சிகள் எதுக்குது, 140 பேரை ஓம் பிர்லா சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வெளியில் கத்திட்டு இருக்கும்போது இங்கே அதை நிறைவேற்றிட்டாங்க. நிறைவேற்றி கிட்டத்தட்ட 1.5-2 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 1.5-2 வருஷம் ஆன உடனே இன்றைக்கி என்ன நடந்துட்டுருக்குன்னா, தொடர்ந்து எல்லா தேர்தலையும் பார்த்திங்கன்னா பிஜேபி ஜெயிக்குது. மோடி அவர்களுக்காக கரெக்டாக தேர்தல் தேதி வடிவமைக்கப்படுகிறது. மோடி உங்கள் தாலியெல்லாம் பிரித்து இஸ்லாமியர்கள் கொடுத்துருவாங்க, உங்களோட எருமை மாடு இருந்தால் அதை பிடிச்சி இஸ்லாமியர்கள் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறத தேர்தல் ஆணையம் வாய் மூடி வேடிக்கை பார்க்கிறது. கடைசியாக எல்லோரும் கேட்ட உடனே நட்டாக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க, மோடிக்கு அனுப்பலை. ஆனால் ராகுல் காந்திக்கு, பிரியங்கா காந்தி, சோனியா காந்தி எல்லாத்துக்கும் நோட்டீஸ். இப்போ தேர்தல் ஆணையரை மோடி தேர்ந்தெடுப்பார், அவர் மோடிக்காக தேர்தலை நடத்துவார். இதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நடைமுறை. இது இப்படியே போயிட்டுருக்கும்போது இன்றைக்கி என்னென்னா மோடி அவர்களுக்கும் பல நெருக்கடி. ஒரு பக்கம் RSS, ஏன்னா வயசாகிடுச்சு, வயசானதுக்கு மீறி அடுத்த தேர்தலில் மோடியை முன்னிறுத்துவாங்களா அப்படின்னா RSS மோடியை முன்னிறுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறார்.
நினைக்குது. ஆனால் தங்கள் கையை விட்டு மோடி போயிட்டாருங்கிறது அவங்களுக்கு தெரியுது. மோடி அடுத்த தடவை வந்தால் ஆர்எஸ்எஸ் தூக்கி சாப்பிட்ருவார். இந்த தடவை சாப்பிட முடியாது. ஏன்னா நிதின் கட்கரி, அங்கே மோகன்லால் கட்டார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சௌகான், இவங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் ஆளுங்க, இவங்களும் இருக்காங்க. அடுத்த தடவை வந்துட்டால் எல்லாத்தையும் தூக்கிடலாம். ஏற்கனவே சௌகான் மாநில அரசியல் இருந்தார், முதலமைச்சராக இருந்தார். ஏன் மாநில அரசில் முதலமைச்சராக இருந்தால் மோடிக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்னா, இவரும் குஜராத்தில் முதலமைச்சராக இருந்தால் அந்த போஸ்ட்டுக்கு வந்தார். அப்போ சௌகான் வளர்வது மோடிக்கு பிடிக்காது, யோகி வளர்வது மோடிக்கு பிடிக்காது. அடுத்து ஒரு வேளை உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் நடந்தால் யோகி மறுபடியும் வருவாராங்கிறது சந்தேகம்தான். அதேமாதிரி பிட்னாவிஸையும் அடக்கி ஒடுக்கக்கூடிய வேலையை மோடி திறம்பட பண்ணிகிட்ருக்கார். எந்த மாநிலத்தில் யாராவது மேலோங்கி வந்தால் அவங்கள தட்டி வச்சுருவாங்க. யார்? குஜராத் நண்பர்கள் 2 பேர் சேர்ந்து. இப்படியே போயிட்டு இருக்கும்போது உச்சகட்டமாக என்ன நடக்குதுன்னா, இன்றைக்கி தேர்தல் ஆணையர் இந்த மாதிரியான அடாவடிகளை பண்ணும்போது நாளைக்கு அவருக்கு பிரச்சனை வரும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மேற்கு வங்காளத்தில் ஒரு நீதியரசருக்கும் மம்தா பானர்ஜிக்கும் சண்டை. அந்த நீதியரசர் வெளிப்படையாக ரிசைன் பண்ணிட்டு அடுத்த நாள் போய் பிஜேபியில் சேர்ந்து அவர் தேர்தலில் போட்டிடுறார். முதல் நாள் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரிட்டையர்ட் ஆகிறாரு, அடுத்த நாள் தேர்தல் ஆணையர் ஆக்கப்படுகிறார். ஏற்கனவே அருண் கோயல் அப்படிங்கிற ஒருத்தரை நைட்டோட நைட்டாக இவங்க வந்து தேர்தல் ஆணையர் ஆக்குனார். அவர் சொல்லிக்கொள்ளாமல் ரிசைன் பண்ணிட்டு போனார். ஏன் சேர்ந்தாருன்னு தெரில, ஏன் ரிசைன் பண்ணாருன்னு தெரில. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஞானேஷ்குமாருக்கு சர்வ அதிகாரங்களும் கொடுக்கப்படுகிறது. என்ன அந்த அதிகாரம்? ஏதாவது அவர் பதவி விட்டு போனாலும் இனிமேல் அவரை யாரும் கேள்வி கேட்க முடியாது. இப்போ ஜனாதிபதி, ஆளுநர், இவங்களுக்கெல்லாம் ஒரு சட்ட பாதுகாப்பு இருக்குது. ஆனால் அவங்க அந்த ஆளுநர் பதவி விட்டு போயிட்டாங்கன்னா அதை பற்றி விசாரிக்க முடியும். இப்போ ஆளுநர் வந்து வெஸ்ட் பெங்கால் ஆளுநர் வந்து ஒரு லேடி ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, அதை பற்றி விசாரிச்சுட்ருக்காங்க சிறப்பு குழு. ஆனால் அவர் வெளியில் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஆளுநராக வெளியில் போயிட்டாருன்னா இந்த விசாரணை தீவிரம் அடையும். ஆனால் இன்றைக்கி ஞானேஷ்குமாருக்கு அப்படி இல்லை. அவர் ரிசைன் பண்ணிட்டு போனாலும் சரி, பதவி விட்டு எடுக்கப்பட்டாலும் சரி, அடுத்து வரக்கூடிய எந்த கவர்மெண்ட்டும் அவரை எந்த நீதிமன்றமும் கேள்வி கேட்க முடியாது. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது அடுத்தது அவரை பதவி நீக்கம் பண்ணணும். பதவி நீக்கம் பண்ணுறதுக்கு இப்போ பயங்கரமான கட்டுப்பாடுகள் மோடி அரசாங்கம் அந்த சட்ட பாதுகாப்பை அவர் கொடுக்குது. அதாவது 3/2 பெரும்பான்மை வேணும், இத்தனை எம்பிக்கள் வந்து வாங்கணும், 2 நாடாளுமன்றம் கூடணும். எப்படி ஒரு நீதியரசரை பதவி நீக்கம் பண்ணுமோ அந்த அளவுக்கு நிகராக அவருக்கு ஒரு பெரிய ஒரு சட்ட பாதுகாப்பை கொடுக்குறாரு. இது இன்றைக்கி பெரிய விவாத பொருளாகி எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது பொதுநல வழக்கை இன்றைக்கி வந்து சூரியகாந்த் அவர்கள் தலைமையிலான உச்சநீதிமன்ற நீதியரசர் சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு எடுத்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும், நீதிமன்றமே கேள்வி கேட்க முடியாத ஒருவர்னா அப்போ யார்? இந்தியாவில் ஜனாதிபதி மோடிக்கு இல்லாத அதிகாரம் ஒருத்தருக்கு ஞானேஷ்குமாருக்கு கொடுக்குறாங்கன்னா அவர் யாரும் கண்ட்ரோலே பண்ண முடியாது. எல்லாருக்கும் ஒரு கடிவாளம் முக்கியம். எல்லாரும் சட்டத்திற்கு உட்பட்டவர்கள். சட்டத்தின் ஆட்சி நடக்கக்கூடிய நாட்டில் சட்டத்துக்கு மேம்பட்டு நான் யாருக்கும் பதிலே சொல்ல மாட்டேன்னு ஒரு போஸ்ட்டு கொண்டு வரீங்கன்னா வியப்பாகுது. எல்லாத்தையும் தாண்டி ஒன்று உலக நாடுகள்லாம் பார்த்துட்ருக்குது, இங்கே இருக்கக்கூடிய மக்களும் பார்க்குறோம். அதாவது ஒருத்தர் தேர்தல் நடத்துவார், கரெக்டுங்களா? அந்த தேர்தல் ஆணையர் நடுநிலையாக இருக்கணும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, தேர்தல் ஆணையரை நானும், அதாவது மோடியும், மோடிக்கு வேண்டிப்பட்ட ஒரு அமைச்சர் 2 பேராம், ராகுல் 3 பேர் சேர்ந்து தேர்ந்தெடுக்கணுங்கிறாங்க. அப்போ இவங்க சொல்கிறது தானே கேட்பாங்க. இது எப்படி அப்பட்டமாக இந்த மாதிரி ஒரு கொண்டு வந்து கேட்டால் நாங்கள் தேர்தலை நியாயமாக நடத்துகிறோம். சரிங்க, நியாயமாகவே நடத்துங்க. ஒரு ஆள் நடுநிலையாளர் ஒருத்தர் போகிறதுல உங்களுக்கு என்ன சிக்கல்? இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை தேடி பிடிச்சி உங்களுக்கு வேண்டியவராக பார்த்து போடுறீங்க. இதே உச்சநீதிமன்ற நீதியரசர் இருந்தால் அவர் 2 பேருக்கும் சாதகமாக இருக்க மாட்டார்ல, நடுநிலையாக இருப்பார்ல. இவ்வளோ நாள் அப்படி தான் நடந்தது. அப்போ எலக்டோரியல் சிஸ்டத்தை மோடி அவர்கள் குட்டிச்சவராக்கி விட்டார்கள். இதற்குத்தான் இன்றைக்கி சூரியகாந்த் அவர்கள் தலைமையிலான அமர்வு இன்றைக்கி நோட்டீஸ் போட்டிருக்காங்க. ஏற்கனவே உங்களுக்கு பார்த்துருக்கோம், நம்ம வந்து பொது சிவில் சட்டத்தில் ஆரம்பித்து வக்பு வாரிய விஷயத்தில் ஆரம்பித்து பல விஷயங்கள், ஒரே நாடு ஒரே தேர்தல், இப்படி நிறையா வழக்குகள் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா தன்கர் ஒரு படி மேலே போய் உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லைன்னார். உச்சநீதிமன்றம் ரொம்ப க்ளீனாக கவாய் இருக்கும்போது சொல்லிட்டாங்க, அதெல்லாம் இல்லைப்பா, சட்டத்தின் ஆட்சி நடக்கக்கூடிய நாட்டில் நாங்கள் சொல்கிறது தான். ஜனாதிபதிக்கும் ஆளுநருக்கும் டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உத்தரவை எழுதினார் கவாய். அது மட்டும் இல்லாமல் ஆளுநர் அவர்கள் வந்து மசோதாவை திருப்பி அனுப்பாமல் அவரே வச்சிட்டு இருந்தால் கரெக்டாக அது இயற்றப்பட்டதாக அறிவிச்சிருவோம் இவ்வளோ காலக்கெடுவுக்குள்ளாட்டுன்னு அவங்களே உச்சநீதிமன்றமே முதல்ல தமிழ்நாட்டுக்கு அந்த உத்தரவை பாஸ் பண்ணாங்க. இதெல்லாம் வரலாற்று சிறப்புமிக்க உச்சநீதிமன்ற உத்தரவுகள். மறுபடியும் மோடி அவர்கள் நீதித்துறையோடு மோதி இருக்கிறார். என்ன நினைக்கிறாங்கன்னா, இடி சிபிஐ எல்லா அமைப்புகளும் நம்மகிட்ட இருக்குது, நீதித்துறையும் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுன்னா அமித்ஷா, இது நம்ம ராகுல் காந்தி, பிரியங்கா, யார் யார் பிடிக்கலையோ அவங்களாம் தூக்கி ஜெயிலில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நீதிமன்றம் வந்தாங்கன்னா பெயில் கிடைக்கிது, பெயிலே கிடைக்கலன்னா அப்போ எப்படி வந்து சர்வாதிகாரி நாட்டை ஆள்றாரோ அந்த எல்லைக்கு போயிடுவாங்க. சர்வாதிகாரி ஹிட்லரை பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முஷாரப் வந்து நவாஸ் ஷெரீப்பை வீழ்த்திட்டு வந்தார். முஷாரப் கடைசியாக எப்படி இறந்தார்? வெளிநாட்டில் போய் இறந்தார், உங்களுக்கு தெரியும்.
பல சர்வாதிகாரிகளின் வாழ்க்கை அப்படிங்கிறது கடைசி கட்டம் ரொம்ப மோசமானதாகவும் பயங்கரமானதாகவும் இருக்கும். நிறையா புத்தகத்தை படித்தாரா இல்லை படித்தாரான்னு முதல்ல தெரியல மோடி. ஏன்னா படித்ததை கேட்டால் அவருக்கு கோவம் வந்துடுது. என்ன டிகிரி படிச்சிங்கன்னு கேட்டால் அதுக்கு 1008 பேர் காரணம் சொல்கிறாங்க. அதில் டிகிரி படித்தங்கிறாரு, நம்புவோம் மோடி டிகிரி படிச்சிருக்காரு. நான் முதல்ல டிவி வித்தனார், இப்போ டிகிரி படிச்சிருந்தார். எது எப்படியோ டிவி வித்தவர் நாடாளக்கூடாதுன்னெலாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. மக்களுக்கு நல்ல ஏதாவது பண்ணுற மனசு வேணும். மோடி அவர்கள் தன்னுடைய அதிரடியை ஆரம்பித்து விட்டார். சுப்ரீம் கோர்ட்டு தன்னுடைய அதிரடியை ஆரம்பிச்சிருச்சு. ஜெயிக்கப் போவது யார் அப்படிங்கிறது விரைவில் தெரிந்துவிடும். இருந்தாலும் இந்த நீதிமன்றம் இருக்கிறது மோடிக்கு கொஞ்சம் இடைஞ்சல் தான். நீதிமன்றமே இல்லாத ஒரு நாடாக இருந்தால் மோடிக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த கிங் ஜியானா நம்ம தென்கொரிய அதிபர் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறாரு பொழுது தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.